வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பால் ஆடையை சேகரிச்சு அதுலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அந்த வெண்ணெயை எப்படி நெய்யாக்குறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம பால்லேருந்து ஆடையை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஆடை வந்திருக்கும். இதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வாரமாக இதை சேகரித்து வச்சுருக்கேன். இதுல இருந்து இப்ப நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேகரிச்சு வச்சிருக்க ஆடையெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து நீங்க அரைக்கிறப்ப ஐஸ் வாட்டர் ஊற்றி சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும். உங்கள்கிட்ட ஐஸ் கியூப் இருந்தா அதை கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு ரெடி ஆயிடுச்சுங்கிறத திறந்து பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி பால் தனியா வெண்ணெய் தனியா உருண்டு வரும். நீங்க அரைச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி உருட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தனியா நிற்கும், வெண்ணெய் அழகா உருண்டு வந்துடும். அந்த பால் அப்படிங்கிறதுலாம் வேஸ்ட் தான், நம்ம அதை கீழே தான் ஊற்றணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததை ஒரு ஐஸ் வாட்டர்ல ஊற்றிட்டு இந்த மாதிரி வெண்ணெயை உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்க மிக்சிலேருந்தே டேரெக்டாக கூட அந்த பால் தனியா வெண்ணெய் தனியா உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ல போட்டு நீங்க எடுக்கிறப்ப ஒரு வாட்டி நல்லா அலசின மாதிரி இருக்கும். அதனால நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு கூட அதை நெய்யாக்கிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெண்ணெய் தேவைன்னா வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடையிலேருந்து ஃபுல்லாக வெண்ணெயை எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க எல்லா வெண்ணெயுமே ஒரு கடாயில் சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நெய் ரெடி பண்ணுறப்ப மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க அப்பக்கப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி கொதிக்குதுல, நல்லா முறை பொங்கி வர வரைக்கும் கொதிக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க, தண்ணி மாதிரி. இப்போ இன்னும் நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்குறப்ப, இதே மாதிரி நல்லா நுர மாதிரி பொங்குறப்ப அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகும், ஒரு மாதிரி திரியா செட்டில் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த செட்டில் ஆகுறதுலாம் அந்த சூட்லயே நல்லா கருப்பாயிரும். உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும். அடியில் அப்படி கிண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே திரியா செட்டில் ஆகி கருப்பாகும். அப்படி செட்டில் ஆக ஆரம்பிக்கிறப்பே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லயே அந்த மண்டியெல்லாம் கருப்பா மாறிடும். உங்களுக்கு லாஸ்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா நுரையா பொங்கி வருது பாத்தீங்களா. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அந்த மாதிரி திரியா அடியில இருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண நெய் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டியில வடிகட்டிக்கோங்க. லைட்டா சூடா இருந்தா கூட நம்ம பிளாஸ்டிக்ல வடிகட்டோம்னா அது பொத்து போயிடும். அதனால ஸ்டீலே யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டு இது இப்ப பார்க்க கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நல்லா மஞ்சளா கெட்டி ஆயிடும். ஒரு நாள் கூட எடுத்துக்கும் நல்லா கெட்டி ஆகுறதுக்கு. பாத்தீங்களா, இது அடுத்த நாள் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்த நெய் எவ்வளவு அழகா கெட்டியா நல்லா எல்லோ கலர்ல மாறிடுச்சு பாருங்க. நீங்க நெய் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு முருங்கை இலையோ இல்லைன்னா ஒரு கருவேப்பிலை இலையோ அதுல போட்டீங்க அப்படின்னா நல்லது. ஆக்சுவலா போடணும். அதை நீங்க போட்டுட்டு வேஸ்ட் கூட பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க. நம்ம வெண்ணெய் எப்படி ரெடி பண்றது, நெய்யை எப்படி ரெடி பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி.